ராஜம் ஒன்றும் பேசாமல் குழந்தையை எடுத்து தனது மார்பில் இறுக அணைத்துக் கொண்டாள். என்ன தெரியவில்லை? இது வெகு சுலபமாச்சே, சொல்லுகிறேன் கேள் என்று ஆரம்பித்தார். எனக்கு தெரிய வேண்டாம், வாருங்களேன் பீச்சுக்கு போகலாம் என்றாள். தன்னையறியாமல் அவள் கைகள் குழந்தையை இறுக அணைத்துக் கொண்டன. ராமசாமி பிள்ளைக்கு இதை கவனிக்க நேரமில்லை. தமது சுகாதாரத்திற்கு, தமது குடும்ப சுகாதாரத்திற்கு அவசியமான கடற்காற்று வாங்க அவசரமாக உடைகளை மாட்டிக்கொண்டார். என்ன ராஜம், புறப்படலியா என்பதற்கு முன் இதோ வந்தேன் என்று குழந்தைக்கு ஒரு மாற்றுச் சட்டை அணிந்து அதை இடையில் எடுத்துக்கொண்டு தயாரானாள். குழந்தை அப்பா என்று அவரை நோக்கித் தாவியது. புன்சிரிப்புடன் குழந்தையை எடுத்துக்கொண்டார். அப்பொழுது இருவர் கரங்களும் சந்தித்தன. ராஜத்திற்கு உள்ளத்தில் குதூகலம் கலந்த ஒரு ஏமாற்றம் தோன்றியது. கடற்கரையில் இருவரும் உட்கார்ந்திருந்தனர். குழந்தை மீனுவிற்கு மணலை வாரியிறைக்கும் தொழிலில் வெகு உற்சாகம். தலை எல்லாம் மணல், ராஜத்தின் மடி எல்லாம் மணல். குழந்தையுடன் விளையாடுவதில் ராஜத்திற்கு எல்லாம் மறந்துவிட்டது. மீனுவின் அட்டகாசத்தில் தன்னை மறந்துவிட்டாள். கடலை பட்டாணி விற்பவன் ஒருவன் அவர்களை நெருங்கினான். அம்மா, கடலை பட்டாணி என்றான். வேண்டாம் போ. குழந்தை அவனை பார்த்துவிட்டது. அது வேண்டும் என்று அவனை நோக்கி கைகளை காண்பித்தது. பிறகு அழுகை. கடலையாவது தின்னத் தெரியுமா? வேண்டுமென்றால் மறுபேச்செது, கடலைக்காரனா அது? உடம்பிற்காகாதே என்று அழுகையை கேட்டு புஸ்தகத்தை மூடிக்கொண்டு திரும்பிய பிள்ளையவர்கள் கேட்டார். காலனாவிற்கு கடலை, உப்புக் கடலை கொடு. என்னப்பா உனக்கு எந்த ஊர் என்றார் பிள்ளை. தஞ்சாவூர் ஜில்லா சாமி. என்ன, மன்னார்குடியா? ஆமாஞ்சாமி என்று சிரித்தான். உனக்கு அங்கே பெரிய கடைத்தெரு சாமி நாயக்கர் தெரியுமா? போன வருஷம் அவங்க கிட்டத்தான் வேலை பார்த்தேன் சாமி. கால தோஷம் என்னை இங்கே கொண்டாந்து தள்ளிட்டது என்று பிள்ளையவர்களின் கைக்குட்டையில் கடலையே அளந்து போட்டுவிட்டு ஒரு கூழை கும்பிடு போட்ட வண்ணம் கடலை பட்டாணி என்று கத்திக்கொண்டு சென்று விட்டான். ராஜம், இதை பார்த்தியா? சமுத்திரக்கரையிலே எந்த கடலை பட்டாணி விக்கிறவன் கிட்ட கேட்டாலும் இந்த பதில்தான். இது எது மாதிரி என்றால் இதில் என்னவென்றால், மனிதனுக்கு எதுவானாலும் தனக்கு கிடைப்பது நல்ல பொருளாக இருக்க வேண்டும் என்ற ஆசையில்